ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். அன்பு நேயர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஜாதகம் சார்ந்த நிறைய கேள்விகள் இருக்குங்க. அதுல முக்கியமா என்னோட ஜாதகத்துல ஒரு கிரகம் நீசமா இருக்கு, ஒரு கிரகம் உச்சமா இருக்கு, இதனால இந்த பலன் ஏற்பட்டுருமா, அதனால ஒரு நெகட்டிவான பலன் ஏற்பட்டுருமா, இதனால பாசிட்டிவான பலன் ஏற்பட்டுருமா அப்படிங்கிற குழப்பம் உங்களுக்குள்ள நிறைய பேத்துக்கு இருக்கும். சனி மேசத்துல நீச்சமாவார், குரு மகரத்துல நீசமாவார். கேபி அப்படிங்கிற ஜோதிட முறையில பாவங்கள், அதாவது எல்லா கிரகமுமே நல்ல கிரகம், எந்த கிரகமுமே தீமை கிடையாது. அது நின்ற பாவங்கள் மூலியமா, அதாவது ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய 12 பாவங்கள்ங்க, அந்த 12 பாவங்கள் பொறுத்து தான் கிரகம் அங்க இருக்குது. எந்த இடத்துல அந்த கிரகம் அமைந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கிரகங்கள் மாறி நமக்கான காரகங்களை தரும் அப்படிங்கிறது கேபி ஜோதிட முறையோட வகைங்க. நான் ஒரு சார ஜோதிடர் அப்படிங்கிறனால, அதாவது கேபி ஜோதிடத்தில் மூலமாக பலன் கூறுபவர் அப்படிங்கிறனால அதுல நம்ம பாக்குறப்போ துல்லியமான பலன்களை நம்மளால எடுக்க முடியும். சனி வக்கரமா இருக்காரு என் கட்டத்துல, அதனால நான் இப்படி இருப்பேனா அப்படிங்கிறது ஒரு விதி கிடையாது. விதி, மதி, கதி அப்படிங்கிறது ஒரு 3 வகையா சொல்லுவாங்க. அதாவது விதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜாதக கட்டத்தின் அமைப்பு. மதி அப்படிங்கிறது நம்மளுடைய தசா புத்திகள். ஸோ விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது எப்படிங்க ஜாதகத்தில் இப்படி இருக்கு, அது மதியால் வெல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாலும், என்னதான் கொடுப்பினை அப்படிங்கிறதுல இருந்தாலும் விதியை பொறுத்து தாங்க எல்லாமே. அதாவது விதி அப்படி இருந்தாலும் கூட தசா புக்தி, நல்ல தசை நல்ல புக்தி இருக்கும்போது நம்மளுடைய புத்தியின் மூலியமாக ஒரு நல்ல விஷயத்தை நம்மளால தேடிக்க முடியும். ஒரு நல்ல தொழிலையோ ஒரு நல்ல விஷயங்களையோ எல்லா விஷயத்தையும் நம்மளால வந்து சரிப்படுத்திக்க முடியும். அப்படிங்கிறது தான் வந்து நம்ம கேபி ஜார முறையில வந்து, அதாவது ஒரு லக்னோங்கிறது 2 மணி நேரத்துக்கு மாறாதுங்க. அதாவது சந்திரனோட நிலைங்கிறது 2.25 நாளைக்கு அப்படியே தான் இருக்கும். அதே ராசி தான் இருக்கும். இப்படி பிறந்தாலும் 2 மணி நேரத்துக்கு அதே லக்னம் தான் இருக்கும். அப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு குழந்தைங்க மாறி மாறி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு குழந்தைங்க பிறக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ஒரே மாதிரியா பிறந்துருவாங்க கிடையாது. ஸோ அதனால இந்த கட்டத்தில் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, இதனால நான் பயப்படணுமா, இதுல எனக்கு இப்படி இருக்கு, வக்கரமா இருக்கு, அதனால நான் பயப்படணுமா அப்படின்னு இல்லை. எல்லா கிரகமுமே நல்ல கிரகம் தான். அது இருக்கிற பாவத்தை பொறுத்து தான் அது நெய்மையை தருமா நன்மையை தருமாங்கிறத பொறுத்து இருக்குங்க. அதாவது ஒருத்தர் வந்து பொதுவா சொல்லி ஒரு லக்னத்தை சொல்லுவாங்க, இல்லை ஒரு ராசியை சொல்லி ஒரு பலன் கூடுவாங்க, ஒரு பெயர்ச்சியை வச்சு பலன் கூடுவாங்க. அது எல்லாமே ஒரு பொதுவான பலனுங்க. அதாவது ஒரு அக்யூரசி வேணும், எனக்கு வந்து என்னை பத்தின முழுமையான ஒரு தெளிவு வேணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த இடம், அதைய பொறுத்து தான் உங்களை பத்தியே தெளிவான ஒரு நுணுக்கமான தெளிவான விஷயங்களை வந்து நம்ம ஆராய்ச்சி எடுக்க முடியும். நீங்க இந்த மாதிரியான ஒரு கட்டணங்களை பார்க்குறப்போ, இந்த மாதிரியான ஒரு அடிப்படை ஜோதிடத்தை வச்சு இந்த இடத்துல இந்த கிரகம் இருக்கு, இந்த இடத்துல இந்த கிரகம் இருக்கிறதுனால நீசம் ஆயிடுச்சு, என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிருமா, என்னுடைய குழந்தைகளோட வாழ்க்கை இப்படி ஆயிருமா அப்படின்னு எந்த ஒரு விதியுமே அப்படி கிடையாதுங்க. துல்லியமான பலன்கள் உங்களால் எடுக்க முடியும். எந்த கிரகத்தை பற்றியும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. மேலும் வரக்கூடிய வீடியோக்களில் எந்தெந்த மாதிரியான கிரகக்காரங்கள், எந்தெந்த மாதிரியான கிரகக்காரங்கள் இணைவுகள், கேபி சார ஜோதிடம்னா எப்படி இருக்கும், அது எப்படி இயங்கும், அதன் மூலியமான பலன்கள் எப்படி, பாரம்பரிய முறையில் எப்படி இருந்தது, அது பற்றின ஒரு அடிப்படையான தகவல்களையும் என்னோட அனுபவத்திலையும் என்னுடைய பகுத்தறிவுக்கு ஏற்ற விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.